அலாரத்தை ஆஃப் பண்ணு. இன்னைக்கு காலையில வந்து அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சாச்சு. ஹாய். இன்னைக்கு என்னன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஷூட்டு, அதுக்காக அலாரம் வச்சிருந்தேன். அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சாச்சு. பாப்பா ஆஃப் பண்ணுப்பா, அலாரத்தை ஆஃப் பண்ணு. நாங்க மட்டும் எந்திரிச்சது இல்லாம எங்க குட்டீஸ் முஸ்கான் இவங்களும் சீக்கிரமே எந்திரிச்சிட்டாங்க. அலாரத்தை ஆஃப் பண்ணு. போச்சா டிஸ்பிளே? ஏய், போன்ல கையை வச்சுட்டு உட்காந்துருக்கு. ஓகே, இன்னைக்கு ஃபுல்லா வந்து ஷார்ட் ஃபிலிம் போய் நடிக்க போறேன். அது என்னென்னு சொல்லி இன்னைக்கு வீடியோ போட போறேன். அதனால இன்னைக்கு ரொம்ப சீக்கிரம் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெஸ் ஆகிட்டு கிளம்பிட்டு போறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு பாப்பாவும் எந்திரிச்சிட்டு காலையில முதல் வேலையா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரூமை கிளீன் பண்ணியிருக்காங்க. காலையில முடிச்சோடனே கிளீன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. செப்பல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஃபுல்லா நிக்குதான். இந்தா அவங்க பாப்பா குட்டி, பாப்பு குட்டி, இதுதான் அவங்க பாப்பு குட்டி. நாங்க இவங்களை தூங்க வைக்க ரொம்ப கஷ்டப்படுத்தணும். அப்படி கொஞ்சம் காட்டுங்க. இவங்களை தூங்க வைக்கிறதுக்கு நாங்க ரொம்ப கஷ்டப்படணும். இவங்க தூங்க வைக்கிறாள் இவங்க பாப்பு குட்டி. இந்தாப்பா இந்தாப்பா தியா, பாப்பு குட்டியை தூங்க வைங்க, தூங்க வைங்க, தூங்க வைங்க. ஓச்சு தூங்க வைங்கப்பா பாப்பு குட்டியா. வேறே சொல்லுங்க. போங்க, நல்லா இருக்கு, போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புவோம். ஓகே, ரெடி ஆயாச்சு ஷூட்டிங்க்கு. நண்டு நண்டு வேலையை காட்டுது. ஓகே, இதுக்கு மேலே நம்ம போயிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம லட்சுமியை போய் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு லட்சுமியில தான் இன்னைக்கு போறோம் புதுக்கோட்டைக்கு. பாய். கரெக்டாக நம்ம இடத்துல இருந்து ஒரு 9 மணிக்கு கிளம்பியாச்சு. ஷூட்டிங் வந்து ஒரு 10 மணி போல ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி நினைச்சோம். நம்ம இடத்துல இருந்து அங்கே போறதுக்கு ஒரு 40 நிமிஷம் ஆச்சு. அந்த இடத்தோட பேர் வந்து தொண்டைமான் விடுதி, புதுக்கோட்டை இச்சடி தொண்டைமான் விடுதி அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே இங்கேருந்து கிளம்பும்போது நம்ம மாஸ்டரை கூப்பிட்டுட்டு, நம்ம குரு மாஸ்டர் இவங்க தான், அவங்களையும் கூட்டிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டு போயிட்டோம். ஷூட்டிங் ஸ்பாட் வேற லெவலில் இருந்துச்சு. ஒரு வில்லேஜ் தான், வில்லேஜோட ஸ்டோரி தான், நல்லா இருந்துச்சு. ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு லொக்கேஷனும் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துல போய் அந்த பழைய காலத்தோட வீடு அதெல்லாம் வந்து சூப்பரா இருந்துச்சு. ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இங்க ஃபர்ஸ்ட் காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து பொங்கல் சாப்பிட்டதுக்கும் அந்த லொக்கேஷனுக்கு அதுக்கும் வேற லெவல் தூக்கம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. அது வரைக்கும் டீம் ஒருத்தவங்களா எல்லாரும் வந்து அந்த இடத்துல வந்து சேர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. கரெக்டா 10 மணிங்கும்போது கரெக்டா இருந்துச்சு. ஓரளவுக்கு எல்லாருமே இந்த இடத்துல உட்காந்து பேசி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பத்தி பேசிட்டு இருந்தோம். அப்புறம் டைரக்டர் வந்ததுக்கப்புறம் டைரக்டரோட ஃபுல்லாக சீன்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த செட்டில் வந்து கரெக்டாக என்னன்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டோம். ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு 2 சீன் பண்ணோம். 2 சீன் ஒரு நாள் பொறுமையாக பண்ணாலும் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி டைரக்டரோட அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பொறுமையாக பண்ணோம். ஒரு 2 சீன் நல்லா பண்ணோம். நல்லா பண்ணதுக்கப்புறம் அதுக்கடுத்து மத்தியானம் என்ன சாப்பாடு, நாட்டுக்கோழி. அந்த கிராமத்தில் வந்து விறகடுப்புல நாட்டுக்கோழி செம்மையா இருந்துச்சு. சாப்பிட்டோம். அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே வரும்போது நம்ம ஆடி ஆஃபர்ல வந்து பாம்பு வந்து சட்டையை மாத்திருக்கும் போல, பழைய சட்டையை அப்படியே போட்டாங்க. சரி, அதையும் அப்படியே எடுத்துட்டு செம்மையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஷூட்டிங்கை கண்டினியூ பண்ணோம். ஒரு 2-3 சீன் தான் இன்னைக்கு எடுத்தோம். எடுத்தது ஃபர்ஸ்ட் டே ஷூட்னால நல்லா இருந்துச்சு. அதான் பேச போறேன். ஒரு வழியா ஷூட்டிங் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். முதல் நாள் ஷூட் முடிஞ்சு நல்லா பரபரப்பா போச்சு ஷூட்டிங். மேட்சுக்கு 4 மணிக்கு இருக்கணும் அப்படின்னாரு. இப்ப வந்து புதுக்கோட்டைக்கு பறக்கிறோம். இன்னும் ஒரு 1 மணி நேரமா தான் ஆகும்னு நினைக்கிறேன் போறது. கார் அவரோட காரு, அவர் ஓட்ட வேண்டியது. ஐயா டைம் ஆயிடுச்சு, நானே ஓட்டுறேன் அப்படின்ட்டு. முதல் நாள் ஷூட் முடிஞ்சு, இன்னும் 2 நாள் ஷூட் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த ஷூட் எடுக்கும்போது அதில் நடக்கிற சம்பவங்கள் விளாக்லாம் போடுறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.